சென்னை மாநகரில் உள்ள 90% சாலைகள் குண்டும் குழியுமாக மெட்ரோ பணிகளுக்காக போடப்பட்டுள்ள தற்காலிக இரும்பு தகடுகளாலும் மூடப்பட்டுள்ளதால் பல்வேறு விபத்துகள் ஏற்படுகின்றன. சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை எதிரே நடைபெறும் மெட்ரோ பணிக்காக போடப்பட்டுள்ள இரும்பு தகடு பல மாதங்களாகியும் உரிய பராமரிப்பில்லாமல் இருப்பதால் வாகன ஓட்டிகள் கீழே விழுந்து பெரும் விபத்தில் சிக்கும் காட்சிகள் அரங்கேறி வருகின்றன. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உறவினரை பார்ப்பதற்காக வந்த நபரே விபத்தில் சிக்கி சிகிச்சைக்கு அனுமதிக்கப்படும் அவலம் ஏற்பட்டுள்ளது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். இங்கே வரும்போது இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே போட்டிருக்கானுங்க. எல்லாத்துலேயுமே இதே மாதிரி ஸ்கிட் ஆகுது. அது எதுக்கு இன்னும் போட்டிருக்காங்கன்னு தெரியல. மெட்ரோக்காக போட்டிருக்காங்களா இல்லை ரோடு அந்த மாதிரி டேமேஜாக இருக்கனால போட்டிருக்காங்களான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு வாட்டியும் டேமேஜ் ஆகுது. அது மலையில் கொஞ்ச நாள் தான் ஷார்ப்பாக இருக்குது. அது வண்டி ஓட ஓட அந்த இது தேஞ்சிருது. தேய்மானம் ஆனோடனே அந்த ஸ்கிட் ஆகுது. யாருன்னா ஒருத்தர் புது வண்டி இது 2 வாரம் தான் ஆகுது. அந்த இதுக்கே ஸ்கிட் ஆகி கீழே வந்துடும். இப்போ டயர் தேஞ்ச டயராக இருந்தால் எப்படி? நான் லைட்டாக தான் ஸ்லிப் ஆனேன். அதுக்கே இவ்வளோ அடி. இப்போ வராண்டே எதனா வயசானவங்க யாருன்னா வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? மழை வேற பெய்யுது. இது ஏதாவது பண்ணாதான் சரியாகும்.